இன்றைக்கு ஸ்ரீராம நவமி. நேற்று மத்தியானம் 3 மணிக்கு நவமி ஸ்டார்ட் ஆச்சு. இன்றைக்கி 2 மணி வரைக்கும் நவமி இருக்குது. ராமர் மதியத்தில் தான் பிறந்ததா சொல்லுவாங்க. அதனால் நான் இன்றைக்கி ஆஃப்டர்நூன் தான் ராமரை சேவித்தேன். ராமருக்கு பூ, துளசி, தேங்காய் எல்லாமே வச்சுட்டு ராமரை நல்லபடியாக சேவிச்சாச்சு. நான் நிறைய கிருஷ்ணர் ராமர் ஸ்டோரி கேட்டிருக்கேன். திருக்குறள் பெண் பிள்ளை புத்தகமும் படிச்சிருக்கேன். அதில் வர சபரி ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். சபரி அவங்களோட ஆசிரமத்தில் ரொம்ப வருஷமாக ராமருக்காக காத்துட்டு இருந்ததாக சொல்லுவாங்க. அவங்க ஆசிரமத்தில் இருந்த தோட்டத்திலேருந்து வர பூ, பழம் இது எல்லாமே எடுத்து வச்சுட்டு ராமருக்காக அவங்க வயசு ஆகிற வரைக்கும் காத்துட்டு இருந்தாங்களாம். ஒரு நாள் ராமர் அவங்கள தேடி வந்தாராம். அவங்க கொடுத்த பழம், பூ எல்லாத்தையுமே ஏற்றுக்கிட்டு தான் ஸ்டோரி இருக்குது. எனக்கு அந்த சபரியை ரொம்பவே பிடிக்கும். நான் அடிக்கடி நினச்சிப்பேன், நான் தான் அந்த சபரின்னு சொல்லிவிட்டு ராமர் வரவுக்காக காத்துட்ருக்கிற மாதிரி நானே நினச்சிப்பேன். இன்றைக்கி ஸ்ரீராம நவமி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ராமருக்காக எல்லாமே செஞ்சு ராமருக்கும் கொடுத்தாச்சு. நான் சாமி கும்பிட்ற நாள் அன்றைக்கி இந்த மாதிரி எடுத்து சுவாமி கிட்ட காட்டுவேன். எனக்கு அப்போ சுவாமியே சாப்பிட்ட மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்கும். சுவாமிக்கு எல்லாமே காட்டிட்டு லாஸ்ட்டில் சுவாமிக்கு தண்ணியும் கொடுத்தாச்சு. இது எல்லாமே முடிஞ்ச பிறகு டிவி பார்த்துட்டு இருந்தேன். டிவியில் பத்ராச்சலத்தில் ஸ்ரீராம கல்யாணம் நடந்தது. அந்த கல்யாணம் வச்சு கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தேன். பத்ராச்சலத்தில் இருக்கிற ராமர் கோவிலில் சீதாராம கல்யாணம் நடந்தது. அது டிவியில் லைவாக காட்டிகிட்டு இருந்தாங்க. எல்லா சேனல்லையுமே இது. நீங்களும் யூடியூப்பில் சீதாராம கல்யாணம் பத்ராச்சலம்னு போட்டால் வரும். போட்டுட்டு நீங்கள் இந்த வீடியோ இருக்குது பார்க்கலாம். இது நான் பார்த்துட்ருக்கும்போது அம்மா கிச்சனில் இருந்து வடை எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுவும் சாமிக்கு வச்சாச்சு.